1 வருடத்திற்கு முன்பு கைதான முத்து மற்றும் வேலு இன்று விடுவிக்கப்படுகிறார்கள். வெடிய ஒண்ணு போட்டுலால ஸ்லீவ சுருட்டி வரான் காலரத்தான் பெரட்டி வரான் முடிய சில்பி விட்டா யாரும் உள்ளார மரணம் மாசு மரணம் டப்பு தரணும் அதுக்கு அப்பதா பிறந்து வரணும் மாசு மரணம் டப்பு தரணும் ஸ்டெப் முறையா வந்து விடணும். ஜெயிலுக்குள்ள வந்தாலே எல்லா சினிமாலையும் இப்படிதான் காட்டுறாங்கல்ல. ஆனா நாங்க ஜெயிலுக்கு போனது கொலை பண்ணிட்டோ கொள்ளை அடிச்சிட்டோ இல்ல, தற்கொலை முயற்சிக்காக. நான் யாருன்னே உங்களுக்கு தெரியாதுல்ல, ஆனா ஒரு நாளைக்கு 3 வேளை உங்களை நான் சந்திக்கிறேன். நான் விவசாயி. நாங்க எதுக்காக தற்கொலை முயற்சி பண்ணோம் வாங்க காட்டுறேன். ஆரம்பிக்கலாங்களா? உச்சநீதிமன்றத்தில் காவேரி நதிநீரை தமிழ்நாட்டுக்கு தர உத்தரவு பிறப்பித்தும் பக்கத்து மாநிலம் தர மறுத்துவிட்டது. மனுஷ முகத்தில் மேலும் காட்டுவோம் வீட்டில் ஒத்தரை எடுப்ப பக்கச்சி யாரையும் நொடியில் முடிப்ப கேட்கும் காலம் வருது தரைய தலைய உரட்டவும் குருதி நெருக்க கிழக்கவும் கொடுக்கும் தண்டனை பார்த்துதான் ஒரு வழக்க அளவிடும் சொல்லுவோ கத்திய உருவி எடுத்த எழுதுவேன் ரத்த சரித்திரம். விவசாயி உருவாக்கும் அனைத்து பொருட்களுக்கும் GST வரி நாளை முதல் அமலுக்கு வருகிறது. விவசாயிகளின் கடன் தள்ளுபடி பண்ணாத இன்றைய நிலையில் மேலும் அதீத மழை காரணத்தால் வெள்ள நீர் ஊருக்குள் புகுந்தது. விவசாய நிலங்களும் பயிர்களும் முழுமையாக சேதமடைந்து விட்டது. உங்ககிட்ட இருக்க அந்த காய்கறினால செஞ்ச மாலையோட விலை நான் ஊர்ல இருந்து அதை அனுப்பும் போது 10 ரூபா, அது உங்க கைக்கு வந்து சேரும் போது 57 ரூபா. அப்ப நடுவுல இருக்க காசு எங்க போச்சு? உங்க எல்லாரையும் பார்த்து தான் கேட்கறேன். உங்க வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாள் வக்கீல சந்திப்பீங்க, வருஷத்துக்கு ஒரு நாள் டாக்டரை சந்திப்பீங்க. ஆனா என்ன மாதிரி ஒரு விவசாயிய உங்க வாழ்க்கையில தினமும் 3 வேளையும் சந்திக்கிறீங்க. உங்க கையில இருக்க செல்போன் இல்லாம உங்களால வாழ முடியும். ஒரு காலத்துல வாழ்ந்தீங்க, ஆனா ஒரு நாள் கூட சாப்பாடு இல்லாம வாழ முடியாது. ஆனா ஒரு நாள் கூட எங்க குழந்தைங்களுக்கு 3 வேளையும் சாப்பாடு போட எங்ககிட்ட சாப்பாடு இருந்தது கிடையாது. இப்படி தலைகீழா இருக்கிற எங்க வாழ்க்கை எப்போ நிமிரும்னு நீங்க தான் சொல்லணும்.